நேத்து நடந்தது இதுதான் பாருங்க. எஸ்டர்டே சரிங்களா, நேத்து தான். இதுக்கு முன்னாடி பேசுறது 4/6 நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் பேசல. அதுக்கு மேல 2-3 சிப்பன் பண்ணிருக்காரு. அதுக்கு சில விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்கோம். இந்த மறைஞ்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை. அவர் பேக்கிங் ஒரு பிரச்சனை, இதுல பிரச்சனை, அதுல பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, படிச்ச ஸ்டூடெண்ட். இவரோட இது நம்ம சக்சஸ் ஸ்டோரியில இருக்கு. நம்ம சக்சஸ் ஸ்டோரியில மோகன் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர் பேசியிருக்காரு. நீ அப்படியே கீழே வந்து பாரு, அப்படியே ஸ்டால் பண்றேன். எப்பா இதே கம்யூனிகேஷன் தான். டுடே, இதுக்கு முன்னாடி எஸ்டர்டே 11:43 அவர் கூப்பிட்டாரு. இந்த 11:43 ஒரு கூப்பிடும் போது நான் வந்து யூஎஸ் ஒருத்தர் கால் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட பேசி முடிச்சு இன்னொரு ஸ்டூடெண்ட் டவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேர் மிஸ்டர் நாகராஜ் அவர் பேரு சரிங்களா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நைட் 9:30 மணிக்கு கனெக்ட் ஆகும், எனக்கு டவுட் சார் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் வீட்டுல கரண்ட் போச்சுன்னு சொல்றாரு. எப்படி? இவர் படிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இந்த ஸ்டூடெண்ட் படிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு தம்பி. நேத்து அவருக்காக ஒரு மீட்டிங் ஐடி ரெடி பண்ணி அவருக்காக நான் அனுப்பி விடுறேன். என்ன போட்டிருக்கேன்? மிஸ்டர் நாகராஜ் டவுட் செஷன். என்ன படிச்ச, உண்மையா படிச்ச, இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் கேட்ட டவுட்டுக்கு நான் பேச ரெடி ஆயிட்டேன். 9:30 சொன்னாரு, நான் 9:05 போட்டுட்டேன். இங்க பாருங்க, பவர் இஷ்யூ இருக்கு, நான் வந்ததுக்கப்புறம் கனெக்ட் ஆறேன்னு சொல்றாரு. சரி சார் சொல்லியாச்சு. அப்புறம் பவர் வரலங்கிறாரு. சரி சார் நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஒன் மோர் ஸ்டூடெண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஆன்லைன் டவுட். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தெய்வங்களா. 9:21 அவர் சொல்றாரு, அவர் பேசுறாரு, நான் பதில் சொல்றேன். என்னது? இன்னொரு ஸ்டூடெண்ட் ஆன்லைன்ல வெயிட் பண்றாங்க, நான் அவரோட ப்ரொசீட் பண்றேன், நீங்க பவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டேன். பவர் வந்துருச்சுட்டாரு. சரி சார் சொல்லி திருப்பி அவரை கனெக்ட் பண்ண வெயிட் பண்றேன். அடுத்த சொல்லிருக்காரு, பிஎஸ்என்எல் ஆஃப்லைனா இருக்கு சார், நெட் கிடைக்கல சார், மன்னிச்சிருங்க சார். நாளைக்கு பண்ணிக்கலாம் அவர் தான் சொன்னாரு, நான் சொல்லல. பிஎஸ்என்எல் ஆஃப்லைனா நான் சொல்லல. சரின்னு அவர் தான் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்பதான் சார் நெட் வந்துச்சு, சாரி சார்ன்ட்டாரு. அப்பயும் நான் சொல்லிட்டேன், நோ இஷ்யூஸ் சார் தான் சொன்னேன். என்ன 9 மெசேஜ் பண்றீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? திட்டலங்க யாரையும், நான் பிஸின்னு காட்டிக்கல சரிங்களா. பாருங்க, நோ இஷ்யூஸ் சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி, தப்பா அங்க டிக்ஷனரி வார்த்தை போயிருச்சு சொல்லி சிட் பண்ணிக்கலாம் திருப்பி அடிச்சு அனுப்புனேன். டெடிகேட்னா என்ன தெரியுமாடா உனக்கு? ஒரு வார்த்தை தப்பா ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்க கூடாதுன்னு திருப்பி அதை ஸ்டார் போட்டு சிட்டுன்னு போட்டு அனுப்புனேன். தெரிஞ்சுக்கோ. பாருங்க, ஓகே சார் தேங்க்யூன்னு அவர் பன்மையா போடுறாரு. அதுக்கப்புறம் நான் நன்றின்னு தன்மையா போட்டு அந்த கம்யூனிகேஷன் முடிச்சு பாய் சொல்லி முடிச்சிருக்காரு. இது நேத்து நடந்த கம்யூனிகேஷன் சரிங்களா, எஸ்டர்டே. இந்த கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாந்தி மேடம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவங்க எத்தனை மணிக்கு 9:28 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9:28 ஸ்டார்ட் பண்ணாங்க கம்யூனிகேஷன். சார் ஷால் வி டிஸ்கஸ்னு அவரோட லிங்க நாகராஜ் சாருக்காக கிரியேட் பண்ண அந்த 9 மணி லிங்க உங்களுக்கு அனுப்பிட்டேன். 2 நிமிஷம் கனெக்ட் ஆகிற மேடம் வந்துருங்க. ஏன்னா அந்த 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அங்க பேசிட்டு இருக்கேன். இவங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணி செஷன் ஓடிட்டு இருக்கு, லைன்ல ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்ப நடக்குது? நைட் 9 மணிக்கு மேல. காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு இல்ல, நீ காலை 9 மணிக்கு எந்திரிச்சிருக்க வாழ்க்கை நினைக்காது, நைட் 9 மணிக்கு முடிச்சிருக்க வாழ்க்கை நினைக்காது. பாரு, அடுத்து மோகன் சாருக்கு நான் அவரோட மெசேஜ் சரியா கவனிக்கல தம்பி, நான் அவர் மெசேஜ் சரியா கவனிக்கல, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். பாரு, I have some doubt on documentation. 11:44 எங்க அங்கிட்ட ஒரு கால் இருக்கேன் நானு, இங்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறாரு. 11:49 ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், இங்கிட்ட ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. I have some doubt on documentation for export order. Will be available for few minutes to talk to you. One session going on sir. எத்தனை மணிக்கு? 11:45. எத்தனை பேர் ஹேண்டில் பண்றேன் பாரு, ஒரே நேரத்துல எத்தனை பேர் ஹேண்டில் பண்றேன் பாரு. சோறு போட்டு உப்பு போட்டு சாப்பிடறனா, நீ மனுஷனா இருந்தனா, உண்மையில தமிழனா இருந்தனா, நீ தமிழை காப்பாத்து நினைச்சனா, நீ இப்படி ஒருத்தனை ஹெல்ப் பண்றா பாப்போம். ஒரு நேரத்துல 4 ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்றேன், யாரும் அவாய்ட் பண்ணல, டென்ஷன் ஆகல, கோவப்படல. டேய் நான் அடுத்த வேலையில இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நோ ஐ அம் பிஸி, ஐ அம் கல்ஃப்ல போய் விளையாட போறேன், நான் கல்ஃப்ல போய் நல்லா வாயில வந்துடும் அசிங்கமா லைவா இருக்குன்னு பாக்குறேன். அப்பெல்லாம் போடல, அப்பெல்லாம் பேசல. என்ன பேசிருக்கோம்? வெயிட் பண்ணுங்க, வர்றேன், பாக்குறேன், சொல்றேன், செய்யறேன், சந்திக்கலாம், இதை முடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு வந்து பாருங்க, கைண்ட்லி வாய்ஸ் மெசேஜ் மீ சார். என்னது? அங்க கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் இவர் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டாருன்னா அதை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை சைட்ல கேட்டுக்கிட்டு ரொம்ப முக்கியம்னா உடனே நான் பதில் சொல்றேன்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை போட்டேன். 11:45 இவர் 11:50 ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி என்னால அதை அடுத்து பார்க்க முடியல. ஏன்னா அங்கிட்டு உட்கார்ந்து அந்த ஸ்டூடெண்டோட டவுட் ஹெவி டவுட், பெரிய டவுட். பாருங்க, அதையும் காட்டுறேன். இதுதான் நேத்து நடந்த செஷன். இதுதான் என்னன்னா 6 மணி நேரம் 20 நிமிஷம் நடந்திருக்கு
சரிங்களா? அந்த மேடம்க்கு கம்ப்ளீட்டா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அவங்க டவுட்ஸ் அவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். பாத்துங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? 9 வரைக்கும் உட்கார்ந்த செஷன் எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கப்ப கனெக்ட் பண்ணுங்க. விடிய கால 4 மணிக்கு. தெய்வமே, ஒரு ஆளுக்காக படிச்சு முடிச்சு காசு கொடுத்து போயிட்டாங்கடா இவங்க போன மேட்ச் முதல் மேட்ச் படிச்சு போயிட்டாங்க. எனக்கு தேவையாது. ஒவ்வொருத்தங்களும் டெடிகேட்டிவா இருக்கேன். உன்ன மாதிரி பணம் புடிங்கி தின்கிற நாய் கிடையாது, வேட்ட நாய் கிடையாது, வெளி நாய் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உட்காந்து டெடிகேட்டிவா உங்களுக்கு என்ன தேவை தேவை தேவைன்னு கேட்டு என் லைஃப், என் கரியர், என் பிசினஸ், என் விஷயம், என் குடும்பம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டெடிகேட்டிவா இருக்கேன்டா எருமாடு. 1.5 மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அப்பயும் எனக்கு மனசு கேட்காம, ஐயோ அவர் ஒருத்தர் சொன்னாரே ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி பதறி போய் டக்குன்னு ஒரு மெசேஜை கேட்டேன். அப்புறம் தான் லிசனே பண்ணேன். டே, உனக்கு இந்த மெசேஜ்ல எப்படி இந்த எத்தனை மணிக்கு பார்த்தோம் பார்க்கணும் தெரியுமா? இன்ஃபோன் ஒண்ணு இருக்கும், அதை போய் பார்த்து அவர் அனுப்ப சொல்றேன். அதையும் ப்ரூஃப் நாளைக்கு காட்டுறேன் பாரு. 11:50க்கு அவர் அனுப்புனத எத்தனை மணிக்கு இங்க பாருங்க. அவர் 12 மணிக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்காரு. செஷன் ஓவரான்னு கேட்டிருக்காரு. ஹாய் சார், அர்ஜென்ட் இஷ்யூன்னு போட்டுருக்காரு. இதையும் நான் பார்க்கல. அது அவைலபிள் நான் 2:17 போட்டிருக்காரு. எனக்கு மனசு பதறிடுச்சு. நான் என்ன பேசுறேன் கேக்குறியாடா? டிகேஆர் எக்ஸ்போர்ட் மிஸ்டர் டாக்டர் செல்வகுமார் கேக்குறீங்களா? சார் வணக்கம் சார், சதீஷ் பேசுறேன். செஷன் ஆகுது. நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், ஃப்ரீயா இருக்கீங்களா? எப்படி? சார் வணக்கம் சார், சதீஷ் பேசுறேன். சார் இப்போ மெசேஜ் பார்த்தேன், செஷன் ஆகுது. நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு ட்ரெயினரை இந்தியாவில இல்ல வேர்ல்டோட எடுத்துக்கிறாங்க. வேர்ல்டோட ஒரு ட்ரெயினர் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக டெடிகேட்டிவா சண்டே பார்க்காம, மண்டே பார்க்காம, டியூஸ்டே பார்க்காம, எந்த டேயும் பார்க்காம இப்படி உட்காந்து நீ வேலை பார்ப்பியாடா? எவனா ஒருத்தர் காட்டுறான், நான் மொட்டையை எடுத்துட்டு இந்த இடத்துல வலிச்சுட்டு நான் இந்த சேனலை கட் பண்ணிட்டு போறேன்டா. நீ ஆரம்பம் நீ காட்டு. நீ ஒருத்தருக்கு இப்படி டெடிகேட், உங்க வீட்டுக்கு டெடிகேட் இருந்துக்கிறா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் டெடிகேட்டா உட்கார்ந்து இருக்கேன்டா. ஆடியோ வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு மனசு கேட்காம கால் பண்ணவான்னு கேட்டு விட்டுட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் மனசு கேட்கல. ஐயோ அந்த பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல, அர்ஜென்ட் இஷ்யூ சொல்லிட்டாரு, இப்படி ஒரு பிரச்சனை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, நான் காட்டுறேன், ஸ்கிரீன் எடுத்து காட்டுறேன், நீங்க பாருங்க. ஏன்னா இவங்க சும்மா ஏதோ வர்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சு ஓடி போடுறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு லைவ் சேலஞ்ச் கொடுக்குறேன். இப்ப நான் ஷேர் பண்றேன், அவர் நம்பரே வரும். நீ ஆம்பளை, நீ அவர்கிட்ட பேசிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை அது சொல்யூஷன் கொடுத்துறா பாப்பா. நீ இப்ப அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அதை சிப் பண்ற எப்படி நீ ஹேண்டில் பண்ணு, நீ சொல்யூஷன் கொடுத்துட்டு பாப்பா. அந்த பையனுக்கு போன் பண்ணி இந்த அனுப்புறேன் பாரு, அது இந்த போன்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் உட்காந்து அந்த பையனுக்காக அவர் டெடிகேட்டிவா அந்த வேலையை முடிச்சு பிரச்சனையை முடிச்சு அந்த பையன் நிம்மதியா தூங்க சொல்லிட்டு வந்திருக்கோம். இவங்க வந்த கால எடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் பிஸி மேன்ஸ். புதன்கிழமை மத்தியானம் கூப்பிடு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூப்பிடு, அதுக்கு மேல நான் அப்ரால இருப்பேன், அதுக்கு மேல நான் இங்க நக்கிட்டு இருப்பேன், அங்க போய் நான் தொங்கிட்டு இருப்பேன், இங்க போய் மருந்து குடிச்சு செத்துட்டு இருப்பேன் அப்படின்னா. இங்க பாரு, சும்மா இருக்கணும் போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்குது. நீ தப்பு பண்ண, சேட்டப் பண்ண, வந்து அழுதாங்க, ஆமாங்க பஞ்சாயத்துங்க கரெக்டுங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆமாங்க தப்புங்க, இது போக கூடாதுங்கன்னு சொல்றது என்கிட்ட வர்றவங்களை மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். நீயா வாலண்டியர் பண்ணி, நீயா தேவலா வேலையை பார்த்துட்டு, நீயா பொக்கி பண்ணி, நீயா ரவுத்திரம் பழுங்க. பாருங்க நல்லா பாத்துக்கங்க. 4:23க்கு நான் கூப்பிட்டிருக்கேன். அப்படித்தானே? இது அவுட் கோயிங் தானே? இது அவுட் கோயிங். இந்த மாதிரி அவர் சில விஷயத்த கூப்பிடுவாரு, என்னால முடிஞ்சா அப்ப பேசுவேன், முடியலாம் டக்கு நானே கூப்பிடுவேன். இதான் என் பழக்கம், இதான் என் வழக்கம். அப்படிதான் போகும். சரிங்களா? இந்த விஷயம் அவர் மெயில் அனுப்பியிருந்தாரு, பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப இந்த 29ஆம் தேதி பிரச்சனை. 29 பிரச்சனை என்ன அர்த்தம்? இன்னைக்கு விடி காலையில அப்ப நான் கூப்பிடுறேன் அவருக்கு. நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட எத்தனை நேரம் பேசியிருக்கோம்? 36 நிமிஷம் 2 செகண்ட். தம்பி 36 நிமிஷம் 2 செகண்ட். என்ன டைம் ஆச்சு தெரியுமா? 5 மணி ஆயிடுச்சு. விடிய காலம் விடிஞ்சிருச்சு. வீட்டுல வாசல் தொழிச்சு கோலம் போட்டு வந்துருவாங்க. அங்க சேவல் கோழி எல்லாம் கூவிருச்சு. நான் ஒன்னும் தூங்க போல. எப்ப? நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்ச பயணம். ஸ்டூடெண்ட்ஸுக்காக டெடிகேட்டிவா 9 மணிக்கு ஆரம்பிச்ச பயணம் விடிய கால 5 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு.
ஓடி முடிஞ்சிச்சா? இங்க பாரு, 5 மணிக்கு முடிச்சோடனே என் கிளைண்ட் வந்துட்டான் ஒருத்தன். அந்த கிளைண்ட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். அவன்கிட்ட பேசி 1 மணி நேரம் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. முடிச்சா இங்க வீட்டுல என் பையன் எந்திரிச்சிட்டான். என் பையனுக்காக சில வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பி நான் சிஸ்டம்ல இன்னைக்கு காலைல ஐடி ரெடி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நேற்று நான் லீவ் விட்டுட்டேன். நேற்று லீவ் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நேற்று எதுக்கு லீவுனா முந்தானத்து 12 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். அதனால நேற்று லீவ் விட்டுருந்தேன். சரி, உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுக்காம விட்டுறக்கூடாது, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நீங்க கிளாஸ்ல உட்காந்துன்னு சொல்லி உட்காந்து ஐடி ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு காலை 8 மணிக்கு தான் நான் படுத்தேன். இன்னைக்கு ஷெட்யூல் சொல்றேன் பாரு, நீ காலை 8 மணிக்கு படுத்தேன்டா. 8:30 ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டு இங்க பாரு 10 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. 10:30 கூப்பிட்டுருக்காங்க. நான் எந்திரிச்சு போன் அட்டன் பண்ணி பேசியிருக்கேன். ஏன் அந்த பையனுக்கு சீரியஸா இருக்கான், இம்பார்ட்டான ஒர்க் அது. அந்த பையனுக்கு அந்த பிரச்சனை முடிக்கணும். 10:30 அந்த பையன் போன் அட்டன் பண்ணிட்டு எப்படி 1.5 மணி நேரம் தூங்கிருக்கேன். 1.5 மணி நேரம் தூங்கிருக்கேன். தூங்கிட்டு திருப்பி எந்திரிச்சு அந்த பையனுக்கான பிரச்சனை எல்லாம் முடிச்சு எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ் 11 மணிக்கு எங்களுக்கு. இன்னைக்கு 11 தான் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 14 கிளாஸ் சொல்லியிருந்தேன். இந்த பையனோட விஷயம் முடிக்கணுங்கிறக்காக, இந்த பையனுக்காக, இந்த ஒரு பையனுக்காக ஏற்கனவே காசு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த பையன் எனக்கு இந்த ஆர்டர்லாம் காசுல கமிஷன் கொடுக்க மாட்டான். சரியா? இந்த உப்புக்கு எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா பையன் தோத்துறக்கூடாது, அந்த பையன் இழந்துடக்கூடாது, அந்த பையன் இதனால வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த பையனுக்காக உட்காந்து பாரு 11:33 கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி ஸ்டூடெண்ட் உங்க மட்டும் தானே பேசினேன். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, இவங்க முன்னாடி பேசுறேன். பேசி அந்த பையனுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டு திருப்பி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போட என்ன சொன்னீங்க கிளாஸ்ல, என்னால இன்னைக்கு ஃபுல் கவனத்தோட என்னால கிளாஸ் இன்னைக்கு எடுக்க முடியாது நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த டாபிக்ல சில விஷயம் சொல்லாம போயிருவேன். என் மைண்ட் செட் சரியில்லை. இன்னைக்கு எடுக்க வேண்டிய டாபிக்கை விட்டுருவோம். எப்படி இன்னைக்கு எடுக்க வேண்டிய டாபிக்கை விட்டுருவோம். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்தா நான் நிறைய சொல்லணும்டா, நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு என்ன தெரியுதோ அதோட மேல சொல்லி தருவேன்டா எப்பயுமே. அப்படி சொல்லித்தரணும்னு நினைச்சேன். அதனால என்ன பண்ணேன், இன்னைக்கு செஷன் கோச்சிக்காதீங்க, நாளைக்கு ஒரு நாள் வச்சுக்குவோம், இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம். டவுட் செஷன் போய்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். என் மனநிலை சரியில்லை. ஏன் மனநிலை சரியில்லைன்னா 2 ரீசன். ஒண்ணு, இந்த பையனுக்காக நான் ஒர்க் பண்ணி இந்த பையனோட பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு ஒண்ணு. 2வது, இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கோவப்படுத்திட்டாரு. அவருக்கு ஒரு பொறுமை இல்ல. அவரோட போனை நான் எடுக்கலையா. இந்த கேப்ல நடந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தம்பி நல்லா கவனிச்சுக்கோ, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை ஓடுது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த வரேன் காட்டுறேன். அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவரோட போனை நான் எடுக்கல, அவருக்கு நான் ரெஸ்பான்சிவா இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எப்ப சொல்றாரு, கண்ணா கட்டுத்துன்னு ஆசையா செகண்ட் பாக்குறியா எவ்வாறு நான் எத்தனை படுக்க போறேன்னு 8:45 படுக்க போறேன்னு சொன்னா, அவர் யூஎஸ்ல இருக்காரு தம்பி. அவர் யூஎஸ்ல இருக்காரு. யூஎஸ் இப்ப படிச்ச ஸ்டூடெண்ட், இப்ப போன பேட்ச். பாரு சில ரிவ்யூஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் 8:25 கூப்பிடுறாரு. நான் 8 படுத்து போயிட்டேன் தம்பி. அப்பதான் படுக்க போயிருக்கேன். அவர் மனுஷன் எப்படி டயர்டா இருப்பான்னு பாத்துக்க. நைட் 9 மணி விடிய பேசியிருக்கான். நான் அப்படியே அசந்துட்டேன், போனை வச்சுட்டு அசந்துட்டேன். அவர் 8:25 8:26 கூப்பிட்டு நான் எடுக்கல. சார் நீங்க தூங்க போறப்ப என்கிட்ட பேசிட்டு தூங்க, என் கால ஆன்சர் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கீழே என்ன பண்றாரு, வாய்ஸ் கால் திருப்பி எனக்கு அடிக்கிறாரு. நான் எடுக்கல. உடனே ரேகா மட்டும் போட்டு பேசிட்டாரு. என்ன இப்படி ரெஸ்பான்சிவா இல்லாம இருக்காரு, இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. அங்க பொறுமை தள்ளிட்டாரு. சரியா? நான் எதையும் பொருட்படுத்தல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, போனை போட்டு எந்திரிச்சு நான் சொல்லிட்டேன். இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்? நான் சொன்னேன் 1.5 மணி நேரம், 10 மணி தான் எந்திரிச்சிருக்கேன். 10 மணிக்கு எந்திரிச்சு என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் பிரச்சனை பார்க்க போயிட்டேன். அவர் கூப்பிட்டு அந்த நேரம் நான் பையன் பேசிட்டு இருக்கேன். அந்த பையன் பேசிட்டு இருக்கேன். அவர் கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்காரு. என்னால எடுக்க முடியல. எனக்கு இது முக்கியமா அது முக்கியமானு பார்த்தா, ஒரு வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட் ஒர்க். இது ரெண்டும் யார் சரியா பாக்கிறதுக்கு அவன் தான் வாழ்க்கை அடுத்து போவான்னு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட் இது கிடையாது. இப்ப எனக்கு அந்த பையன் பிரச்சனை தான் இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் அர்ஜென்ட். சரியா? இவர் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காரு. இவருக்கு இன்னும் டவுட், இனிமே களத்துல இருந்து 1000 விஷயம் வரும். இவருக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்க தான் போறேன், லைஃப் லாங் ஒரு ஹெல்ப் பண்ண தான் போறேன். பட் இன்னைக்கு ஒரு பிரச்சனை மாற்றிருக்க ஸ்டூடெண்ட் தான் எனக்கு முக்கியம். இவர் முக்கியம் இல்ல. அதனால இந்த போனை அட்டன் பண்ணல. எப்ப 10:41 போன் அட்டன் பண்ணல. அந்த பையனுக்கு பேசிட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு பேசி ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு போன் அட்டன் பண்ண டென்ஷன் ஆகி விட்டாரு. என்ன அப்பதான் நீங்க மெசேஜ் வச்சு சதீஷ் அப்பதான் படுத்திருக்கீங்க, ஆனா உடனே என் மெசேஜை பார்க்க மாட்டீங்க, உடனே ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டீங்க, நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசணும். அவர் பயங்கரமா பொறுமை தட்டாரு. அவர் சைட்ல அவர் விஷயம் சொல்லி தள்ளிட்டாரு. எனக்கு இதெல்லாம் கோவம் வரணுமா வரக்கூடாதா? அப்ப கூட தன்மையா, சார் என் சூழ்நிலை வேற, நான் எப்படி ஓடிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நைட் இருந்து என்ன நடந்துட்டு தெரியும். நைட்ல இன்னொன்னு சொன்ன யூஎஸ் ஒருத்தர் பேசினாரு. இவர் தான் பேசினாரு. இவர் தான் பேசிட்டு இருந்தாரு. நைட்டு 20 நிமிஷம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இவர்கிட்ட 20 நிமிஷம் பேசி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். முடிச்சுட்டு காலைல இருக்கிற விஷயம் நடந்தது. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ற பாரா தம்பி. சும்மா காசை வாங்கி போடணும், சும்மா உட்காந்துட்டு ஓடிட்டு இருக்கல. சரியா? எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்ட்ரோல்ல இருக்கு. என் பார்வையில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என் கைக்குள்ள இருக்காங்க. கோழி கொஞ்சம் அடக்காத காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் தப்பு பண்ணிடக்கூடாது,
பிரச்சனை இருக்கக்கூடாது, வாழ்வாரம் பாதிச்சிடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது, குடும்பம் நடுவுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தையும் கையில பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன். கோழி குஞ்சை காப்பாத்துற மாதிரி. உன்ன மாதிரி நசுக்கல போட்டு அந்த கோழி குஞ்சுகளை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ நசுக்கிற, நான் பாதுகாக்கிறேன். ஒரு கான்வர்சேஷன் நீ ஆம்பளை, நீ எடுத்து கலெக்டா பாப்பா. நீ ஒரு ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றா பாப்பா. சும்மா ஏன்டா டேய், ஒருத்தன் ஒரு பாதையில போயிட்டு இருக்கா, விட்டுறணும். இந்த நாகராஜ் சார் பேசியிருக்காரு. அந்த ஜிகேஆர் அவர் எக்ஸ்போர்ட், அவரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெடிகேட்டிவ் அதோ கனடால ஹைப்பர் மார்க்கெட் பையர்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மயிரை போடுங்க. எங்க ஓபன் பண்ண கனடா மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் பேர கேளுங்க. சொல்றேன், ஒரு வீடியோல சொல்லியிருக்கான், 200 கிலோ வாங்குவேன், ஒவ்வொருத்தங்கிட்டையும் முதல்ல அவ்வளவுதான் வாங்குவேன், அப்புறம் நான் வால்யூமா கொடுப்பேன், ஆனா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா எல்சி கொடுப்பேன். எல்சி 200 ரூபாய் கொடுக்க சொல்லி பார்ப்போம். எல்சி என்னன்னு தெரியுமா? எல்சி எப்படி கொடுப்பாங்க, என்ன வேல்யூ கொடுப்பாங்க தெரியுமாடா உனக்கு? முதல்ல என்ன ஐட்டத்தை கொடுப்பாங்க தெரியுமா? எல்சி பென்சில் கொடுப்பாங்களா? இதான் மக்கப் பண்ணி பேசுங்கிற கண்டென்ட். எரும மாடு நீ வா, கையில எந்த புக்கும் கிடையாது, எந்த நோட்ஸும் கிடையாது. உன் புக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிடறேன் கருமத்தை. அது ஒரு புக்குன்னு சொல்லாத, வெளியே வெக்க கேடு. நீ வா, நீ புக்கே வேண்டாம், நான் பேசுவோம், நீ நானும் பேசுவோம். என்ன டாபிக் வேணா கேளு, என்ன டவுட் வேணா கேளு, என்ன இஷ்யூ வேணா கொண்டு வா, ஒரு இஷ்யூவை கொண்டு வா, நான் சால்வ் பண்றேன். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.